Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சம்மு 4, 7, 11, 18, 29, 47, 76 கமா ஒரு கொஷின் மார்க் இருக்குது. அடுத்து 199. இது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கேட்ட கொஷின். இதில் இந்த இடத்துல வந்து கொஷின் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும், இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஷின். இந்த சம்மை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கணும். இப்போ 4, 7 இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் சம்மை எழுதிக்கிறேன். 29, 47, 76, கொஷின் மார்க், 199. இதை வந்து நம்ம கொஷின்ஸாக எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் 3, இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் 4, இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் 7, இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே என்ன பண்ணுங்கள், டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க. ஓகேங்களா. இப்போ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 11 வரும். இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் 18. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 29. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன நமக்கு தெரியாது. இப்போ என்னன்னு பாருங்களேன், இதில் இருக்க ஒரு ரிலேஷன் என்னென்னா, இந்த 2 நம்பரையும் கூட்டிங்கன்னா அடுத்த நம்பர் வரும். அதே மாதிரி 2 நம்பரை கூட்டினீங்கன்னா அடுத்த நம்பர் வரும். 3 4 7, 4 7 11. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா இந்த எண், இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய எண் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதை ரெண்டையும் கூட்டணும். அப்போ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா என்ன வரும், 18 29 கூட்டிங்கன்னா 9 9 8 எவ்வளோ வரும், நமக்கு 7ன்னு வரும். ரிமைனிங் 1 வரும். மொத்தம் கூட்டிங்கன்னா 47ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அப்போ இந்த இடத்துல 47. அப்போ இதையும் கூட்டணும்னா அடுத்த எண் என்ன நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. புரியுதா என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தோடைய வித்தியாசமும் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கீழே கதை எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த எண்கள் வந்து முன்னாடி இருக்கிற 2 நம்பரை கூட்டும்போது வரும். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இதையும் கூட்டி நீங்கள் இங்கே போட்டுடலாம். அப்போ 76 47 7 6 எவ்வளோ, 13க்கு 3 மிச்சம் 1, 7 1 8, 8 4 12. அப்போ ஆன்சர் இங்கே என்ன வரணும், உங்களுக்கு 123 அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஈஸியாக சம்ஸ் வந்து நிறைய ரீசனிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி சம்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.